ஒவ்வொரு முறையும் தமிழகத்தில் தேசிய அளவில் கூட்டணி அமைத்து வெற்றி அடைந்ததற்கு பிறகு அவர்கள் தமிழக மக்களின் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பதில்லை என குற்றம் சாட்டியிருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காரில் இருந்து கழன்று செல்லும் சக்கரம் போல INDIA கூட்டணியிலிருந்து ஒவ்வொரு கட்சிகளாக கழன்று செல்வதாக விமர்சித்திருக்கிறார். வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது தமிழ்நாட்டு மக்கள். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது நாம் எடுத்து சொன்னால் காது கொடுத்து கேட்பது கிடையாது. ஆகவேதான் நாம் தனியாக பிரிந்து விட்டோம். நம்முடைய உரிமையை பாதுகாப்பதற்காக புரிந்து விட்டோம். தேசிய அளவிலே இந்திய கூட்டணி என்ற கூட்டணி அமைத்துக் கொண்டு எப்படியாவது ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் ஒரு கார் சென்று கொண்டிருக்கின்ற போது ஒவ்வொரு டயரா கலந்துட்டு போகும் பாருங்க, அது மாதிரி ஒவ்வொரு டயரா கலந்துட்டு போயிட்டு இருக்குது இந்தியா கூட்டணியில். ராசியான கட்சி திமுக கட்சி. போன தடவை ராகுல் தான் பிரதமர் ஆனார். அதோட இந்த திமுக காங்கிரஸ் கட்சி அடி பாதாளத்துக்கு போயிட்டு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது போச்சு.